இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 23ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. இன்றைய நற்செய்தியினுடைய சிந்தனை என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் வெளிவேடக்காரர் என்று சாடுகின்றார். அதேபோன்று இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முற்படுகின்றார்கள். இவர்கள் கடவுளின் விண்ணக வாயிலை அவர்கள் அடைய அனுமதிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அதேபோன்று மற்றவரை தன் சுயநலத்தால் சேர்க்க, அதாவது ஆலயத்திலே சேர்ப்பதற்கு போராடுகிறார்கள். நாடுகளுக்கு சென்று மற்றவர்களை எல்லாம் தன்வயப்படுத்த முற்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்களை இவரோடு சேர்ந்து நரகத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள், அதாவது வேதனைக்கு உட்படுத்துகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, பலிப்பீடமா பொன்னா எது சிறந்தது என்ற ஒரு கேள்வியோடும் இன்றைய வாசகங்கள், இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கின்றது. இது அதனுடைய சுருக்கம். இப்பொழுது நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நம்ம பல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தித்திருப்போம், அல்லது திருமணமானவர்களாக கூட இருக்கலாம். சிறு வயதில் ஆலயத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஆலயத்துக்கு வர்றது நிறுத்தி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம்னா, ஏன் இப்போ கோயிலுக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்டோம்னா, கடவுள் நம்பிக்கை இருக்குது, வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லுவார்கள். அந்த காரணங்களை நாம் கேட்டுவிட்டு அவர்களுக்கு நாம் பதில் கொடுப்பது கடினமாக இருக்கும். காரணம், அது அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் யதார்த்தமாக தான் இருக்கிறது. அதேபோன்று தான் ஒரு இளைஞன் ஆலயம் வருவதை நிறுத்தி விடுகிறான். காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் அங்கே ஆலயத்திற்கு வந்தால் என்னுடைய ஆடைகளை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள், என்னுடைய குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள். அதேபோன்று என்னுடைய கடந்த கால வாழ்வில் நிகழ்ந்தவற்றை இன்றும் சுட்டி காட்டி அதை வைத்து என்னை காயப்படுத்துகின்றார்கள். ஆண்டவர் மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே கடந்த காலங்களை நினைவுபடுத்தி மீண்டும் தீர்ப்பிடுகின்ற ஒரு செயலை பார்க்க முடிகிறது. ஆகவே நான் ஆலயம் வருவதை நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்திலே அவன் சிறைச்சாலையில் இருக்கின்றான். அப்பொழுது அவனை ஒரு குருவானவர் சந்திக்கின்றார். சந்தித்த பொழுது அவர் கேட்கின்றார், ஏன் விசுவாசத்தை இழந்தாய் என்று கேட்ட பொழுது, நான் கடவுளை விட்டு விலகவில்லை, கடவுளை விட்டு வரவும் இல்லை. ஆனால் கடவுளை தங்கள் வழியாக காட்ட முற்படுகிறவரின் செயல்கள் என்னை ஆலயத்திற்கு வரவேற்கவில்லை. அப்படியென்றால் நாம் ஒரு குழுவாக ஒரு ஆலயத்தில் இருக்கின்றோம் என்றால் நம்மால் பிறர் பாதிக்கப்படுகிறார்களா என்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு குருவானவரையோ அல்லது ஒரு அருட்சகோதரியை குறிப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த ஆலயத்தில் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் குறிக்கின்றது. என்னால் ஒருவர் ஆலயத்திற்கு வருவது நிறுத்திவிட்டார் என்றால் அதற்கு நான் பொறுப்பேற்று அந்த மனிதரை மீண்டும் கொண்டு வருவதற்கு அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு முற்பட வேண்டும். ஆகவே என்னுடைய செயலும் என்னுடைய வார்த்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இயேசு தெளிவுபடுத்தினாக, நான் என்னை ஒரு பக்திமானாக காட்டிக்கொண்டு பிறருடைய வாழ்விலே காயத்தை ஏற்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றனால் நானும் ஒரு வெளிவேடக்காரன் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, பரிசேயர்கள் கோவில் மீதும் திருப்பிடத்தின் மீதும் ஆணையிடுவதை அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இயேசு அந்த ஆணையிடுகின்ற செயலை விமர்சிக்கின்றார். காரணம் என்ன? அனைத்தையும் புனிதப்படுத்துகின்றவர் யார்? கடவுள். கடவுளை மையமாக வைத்து வாழ்வை நாம் கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய ஒன்றின் மீது ஆணையிட்டு அதை செயல்படுவது அல்ல என்பதுதான். ஆகவே அவர்கள் உண்மையை உற்று நோக்குவதை விட வார்த்தைகளுக்கும் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம், ஆலயத்தில் வழிபாடு நடக்கும். ஆலயத்தின் வழிபாடு, அதற்கு நாம் பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்வோம். அல்லது கடவுள் மீது ஆணையிட்டு எனக்கு இதை கொடுத்தா நான் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இது பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இப்போ நீ ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு ஏழைமான ஒரு நபர் உணவு இல்லாமல் இருக்கிறாரு. அந்த நபருக்கு உணவு கொடுப்பதை கடவுள் விரும்புகிறாரா, அல்லது அந்த காசை கொண்டு உண்டியலில் போடுறது கடவுள் விரும்புகிறாரா? எதை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீ செய்கிறாயோ அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் ஒரு முறை ஒரு தாயும் ஒரு குழந்தையும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது அந்த காணிக்கை பவனி நேரம், காணிக்கை
கலெக்ட் பண்ணுற நேரம். அப்போ தட்டை ஒவ்வொரு பக்கமாக கொண்டு வராங்க. அப்போ எல்லோரும் காசு போடுறாங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுது, தன்னுடைய கையில் இருந்த கேண்டி, அந்த மிட்டாய், அதை எடுத்து அதுக்குள்ளே போடுது. போட்டு அது கையை தட்டி சிரிக்குது. சிரிச்சிட்டு அப்படி அமைதியாக இருக்குது. அந்த காணிக்கையை பீடத்தை நோக்கி போகிறது. பீடத்திலிருந்து அந்த காணிக்கையை பார்த்து அந்த குருவானவர் அந்த கேண்டி எடுத்து சொன்னார், உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கையில் பொன்னை விட விலை மதிப்புள்ள ஒரு காணிக்கை இருக்கிறது என்று அந்த கேண்டியை தூக்கி காட்டினார். காரணம் என்னவென்றால், இது தூய உள்ளத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை. அந்த குழந்தையை தூய உள்ளத்தோடு கொடுத்தது. செய்த தவற்றிற்கு தண்டனையாகவோ அல்லது தன்னிடம் இருக்கின்ற மிச்ச மீதியை எடுத்து போடலை. ஆனால் கொடுத்து அதை போட்டுவிட்டு அதை மகிழ்ச்சியாக கைத்தட்டி அந்த மாறவார்பட்டது பாருங்கள். அந்த தூய உள்ளத்தோடு கொடுக்கப்படுவது தான் கடவுள் அதுதான் விரும்புகிறார் என்பதுதான். மூன்றாவதாக நம்மை பற்றி பார்ப்போம். என்றால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று இன்று சொல்லக்கூடாது நம்மை தான். அவருடைய செயல்களை நாமும் பல நேரங்களில் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். குறை கூறுவது, தீர்ப்பிடுவது, பழமையை பற்றி கொண்டிருப்பது, புதுமையை அனுமதிக்காமல் இருப்பது, இதுபோன்ற செயல்கள் நம் ஆலயங்களில் செய்கின்ற பொழுது நாம் பலருக்கு தடங்கலாக இருக்கின்றோம். ஏனென்றால் பலர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள், ஃபாதர் பூசையில் எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், நல்ல விஷயங்கள் செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எல்லாம் கேட்குறோம். வெளியே வந்த உடனே ஒரு கூட்டம் போட்டு அங்கே அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அடுத்தவங்களை தீர்ப்பிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி கோயிலுக்கு வர தோணும்? அதனால் வந்துட்டு ஒரு சில நேரங்கள் நன்மை வாங்கிட்டு நாங்கள் ஓடி போயிடுறோம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கின்றோம், எப்படி ஒருவரை காயப்படுத்துகின்றோம், அவற்றிலிருந்து நாம் விடுபட்டால் தான் நாம் வெளிவேடக்காரராக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தொழிலதிபர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு கோயிலுக்கு முன்னாடி போவார், போயிட்டு ஜெபம் செய்வார், அப்புறம் திருப்பலியில் பங்கெடுப்பார், வருவார். அது மாதிரி இடைப்பட்ட நேரங்களில் அப்பப்போ வந்து நற்கருணை சந்திச்சுட்டு போவார். ஆனால் தன்னுடைய வேலை பார்க்கின்ற இடத்தில் என்ன நடக்கும்னா, பணியாளர்களை மதிப்பதில்லை, அவர்களை சகட்டு மேனிக்கும் திட்டுறது, அவர்களை கொடுமைப்படுத்துவது, அல்லது அவர்களுடைய சம்பளத்தில் வந்து கை வைக்கிறது, சரியாக கொடுக்கறதில்ல. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்விக்கு பணிபுரிந்த ஒரு நபர் சொன்னது என்னவென்றால், ஒரு தூய மனிதன் இப்படித்தான் இருப்பார்னா அந்த மனிதன் வழிபடுற கடவுள் எனக்கு தேவையில்லை. ஆமாம் அன்புக்குரியவர்களே, கடவுள் விரும்புவது வந்து மனிதன் செயல்படுவது இன்னொன்று. ஆக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த அடிப்படையில் நம்ம வாழ்வதற்கு முற்படுவோம். அதை நம்முடைய வாழ்வாக்குவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இதோ நாங்கள் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக வாழவும், பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பதிவு செய்யாமல், பிறரை பற்றிய தவறான விடயங்களை பேசாமல், உண்மை, அன்பு, சகோதரத்துவம் இவற்றை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.